ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த தங்க கட்டியை தொட்ட இந்த நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் ஆரம்பமாக போகுது. இது வரைக்கும் என் வாழ்க்கை நல்லா இல்லை, எனக்கு எதுவுமே சரியா நடக்கல, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு நீ வருத்தப்பட்டதையும் வேதனைப்பட்டதையும் பார்த்துட்டு தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த சாயப்பா வந்திருக்கேன். என் மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என் செல்லமே. நீ நேர்மையாக இருந்தும் கூட மற்றவங்க யாருமே நீ எதிர்பார்த்தது போல உன்கிட்ட நடந்துக்கல. நீ எல்லாருக்கும் உண்மையாக இருந்தாலும் யாருமே உன்னிடம் உண்மையாக இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா நீ நல்ல பிள்ளையாக இருந்தும் உன்னை சுற்றி இல்லவங்க அப்படி இல்லாத காரணத்தால நீ ஒருபோதும் அவர்கள் மீது கோபம் கொள்ளணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக உண்மையா நேர்மையா ஒழுக்கமாக இல்லாத மனிதர்களை விட்டு நீ விலகி இரு. உன்கிட்ட இருக்கிற எல்லா குணமும் நல்ல குணமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ அதிகமாக கோபப்பட்டு இனி எந்த விஷயத்தையும் இழந்து விடக்கூடாது. உன் வாழ்க்கையில பொய்யும் துரோகமும் வஞ்சக புத்தியும் சூழ்ச்சியும் செய்யும் மனிதர்கள் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அவர்களை தாண்டி அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி தான் உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இந்த தங்க கட்டியை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன். நீ எல்லாருக்கும் நல்லது நினைச்சாலும் அதை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் உனக்கு கெட்டதையே செய்யக்கூடிய கொடூர புத்தியுள்ள கொடுமைக்காரர்களாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் என் செல்லமே. நீ சில சமயங்களில் கோவப்படுறதே அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டு, சில சமயங்களில் நீ புரிஞ்சுக்காம பிடிவாதம் பிடிக்கிறதே அவங்க பெருசாக பிடிச்சிக்கிட்டு, அதையே உன்னுடைய எதிர்மறையாக குணமாக மற்றவங்க கிட்ட பெருசாக காட்டி உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேலாவது கோபப்படாமல் நிதானமாக நடந்து கொள்ள கற்றுக்கொள். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீ வாழணும்னா எப்போதுமே மனசை அமைதியாக வச்சுக்கோ. நீ நினைத்ததையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் ஆக்கி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. என் அருளால உன் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உண்டாகும். கவலைகளை மறந்து என்னை நோக்கி வந்து உட்காரு. நீ என் மேலே மனசு வச்சிங்கன்னா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என்னுடைய பெயரை சொல்லும்போது கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீருவேன் செல்லமே. எதை செஞ்சாலும் நல்லா ஒருமித்த மனசோட அமைதியாக நிதானமாக கவனமாக செஞ்சு பழகு. அந்த வானமே வந்து உன் மேலே இடிஞ்சு விழுந்தாலும் அது உன்னை எந்த விதத்திலும் தாக்காமல் உனக்கு எந்த விதத்திலும் அடிபடாமல் உன்னை காப்பாற்ற இந்த சாயப்பா நான் இருக்கேன்னு செல்லமே. மற்றவங்க உன் மனசில் கஷ்டத்தை கொடுத்தாலும் கவலைகளை கொடுத்தாலும் அதை ஒருபோதும் சுமந்து கொண்டு வருந்தாதே. அதுக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் எது முக்கியம் எது தேவையற்றதுன்னு பிரித்து பார்க்க கற்றுக்கோ. அப்படி பார்க்க தெரிஞ்சிடுச்சுன்னா உன் வாழ்க்கை ஆனந்தமாக அழகானதாக ஆகிவிடும் என் செல்லமே. நீ கஷ்டப்படும் போதும் உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போதும் ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் உன்னை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் செஞ்சு தருவேன். உனக்கே தெரியாமல் உன்னுடைய கஷ்டங்களை கடந்து நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் என் செல்லமே. என்னை நம்பிய உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கையில் இனிமே மகிழ்ச்சியான காலங்கள் உருவாக போகுது. சில நல்ல நல்ல மாற்றங்களை உருவாக்கி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுக்க போகிறேன். என் ஆசீர்வாதத்தோடு நீ அழகான வாழ்க்கையை வாழ போகிற. நீ பிரார்த்தனை செய்யும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை நிம்மதியாய் வாழ வைக்க நான் இருக்கேனே செல்லமே. உனக்கான காரியத்தை உனக்கு சாதகமாக உனக்கு லாபகரமாக உன்மனம் மகிழும்படியாக நான் மாற்றி கொடுக்குறேன். உன் எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக இருக்க போகுது. இதுவரைக்கும் தாங்க முடியாத பிரச்சனைகளும் குழப்பமான சூழ்நிலைகளும் இருக்கும் போதெல்லாம் ஓம் சாய்ராம்னு என் பேரையே சொல்லிக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது எல்லா குழப்பங்களையும் சரி செஞ்சு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை முறைப்படுத்தி துன்பங்களை மறந்து குழப்பத்தை குறைத்து நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போறேன் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாய்னு சொல்லணுமே தவிர நீ நல்லா இருக்கன்னு சொன்னால் அது உண்மையாக இருக்குமா என்ன? எப்போதும் யார் என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நான் நல்லா இருக்கேன்ற வார்த்தையை தான் நீ சொல்கிற. ஆனால் உன் மனசுக்குள்ளே எவ்வளவு வருத்தமும் வேதனையும் இருக்குதுன்னு
எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. உன் நலத்தை மட்டுமே நீ பெருசாக நினைக்காம உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல சிந்தனை உள்ள நல்ல பிள்ளையாக நீ இருப்பதால தான் உனக்கு தேவையானதையெல்லாம் நீ கேட்காமலேயே நான் கொடுத்துறணும்னு முடிவெடுத்து உன்னை பார்க்க வந்தேன். உன் மனசுக்குள்ள இனி எந்த கலக்கமும் வேண்டாம். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நானே தீர்த்து வச்சு உன் கர்ம வினைகளை முடிச்சு வச்சு உன் வாழ்க்கைய தீப ஒளி போல பிரகாசமானதாக ஆக்கி தரப்போறேன். முடிவே இல்லாத வாழ்க்கையில பயணிக்கிறோமே நினைச்சு நீ பயம் கொள்ள வேண்டாமேன்னு செல்லமே. உனக்கான முடிவாக உன் சாயப்பா நான் இருக்கேன். காலமும் நேரமும் எப்படி மாறினாலும் நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். அமைதியோடும் நம்பிக்கையோடும் துணிவோடும் காத்திரு. உனக்கு உதவி வேணும்னு நீ எப்போது கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீ எப்போதும் எதற்காகவும் சோர்வு போகாதே என் செல்லமே. சோர்வும் கவலையும் பயமும் விரக்தியும் ஒருபோதும் உன்னை ஆக்கிரமிக்காத அளவுக்கு நீ தைரியமாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையில்லாமல் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு கண்டதையும் யோசித்து நீ வீணாக்க வேண்டாம். நம்பிக்கையோடு என்னை நினச்சிக்கிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் இந்த சாயப்பா உனக்கு வெற்றியை கொடுப்பேன். எந்த விஷயத்தையும் தொடங்கும்போது தயங்காதே. ஆனால் தொடங்கிய பிறகு அதை யோசித்து பயப்படக்கூடாது என் செல்லமே. தொடங்குறதுக்கு முன்பாகவே நல்லா யோசித்து நல்லபடியாக திட்டம் போட்டு ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். செய்ய ஆரம்பித்த பிறகு பாதியில் இது சரியாக வருமா வராதா, முன் வச்ச காலை பின் எடுத்துடலாமா வேணாமான்னு ஒருபோதும் நடுங்காதே. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் துவண்டு போகாம சோர்ந்து போகாம வேதனைகளை கண்டு பதுங்காம கடந்து போக தயாராகு. உன் வாழ்க்கைக்கான விடியல் நிச்சயமாக வரும். அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமா வாழ வைக்கவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து கேட்டீனா உனக்கு தேவையான உதவிகளையெல்லாம் நானே செஞ்சு கொடுப்பேன். என் பிள்ளையான உன் மனசுல எந்த குழப்பம் இருந்தாலும் அது அனைத்தையும் சீக்கிரமே சரி செஞ்சிடுறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். உன்னுடைய முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. உன்னை வேணாம்னு சொன்னவங்களே நாளைக்கு உன்னை தேடி வருவார்கள். உன்னை தவிர்த்தவர்களே நீதான் வேணும்னு தவிப்பார்கள். அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம அமைதியாக இரு. உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என் செல்லமே. இந்த சாயப்பாவை நினச்சி கண்ணீர் சிந்தும் உனக்கு எல்லா கர்ம வினைகளும் அந்த கண்ணீரோடு கரைஞ்சு போகட்டும்னு நான் இப்போதே வாக்கு கொடுக்குறேன். வெகு விரைவாக நீ புத்தம்புது வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. தொடர்ந்து உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது அனைத்தையும் சரி செஞ்சு நான் உனக்கான சந்தோஷத்தை நிரந்தரமானதாக நிலையானதாக உன் கைகளில் கொடுப்பேன். உன் மன வருத்தத்தை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. என் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உன் மனசில் இருக்கக்கூடிய சோகம் குறைவது போல உனக்கு தோன்றும். எப்போது உனக்கு வருத்தம் வந்தாலும் இந்த சாயப்பாவை தேடி என் ஆலயத்துக்கு வந்துவிடு. உனக்கு ஒரு விஷயம் பேச பிடிக்கலேனா அல்ல என்ன பேசுறது தெரியலைனா நீ அமைதியாக இருப்பது தான் நல்லது என்பதை நீ புரிஞ்சு நடந்து கொள்ளணும் என் செல்லம்.